நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபின்னு பார்த்தோம்னா, அது மீல் மேக்கர் ரெசிபி தான். நம்ம மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியா பார்க்க முடியும். இப்ப நம்ம மீல் மேக்கர் வந்து ஆ தேவையான அளவு எடுத்துட்டு, அதில கொஞ்சமா தண்ணி விட்டு, நல்லா கொதிக்க வச்சு, அதிலேயே உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்து மூடி வச்சுக்கலாம். இந்த சூடு கொஞ்சம் ஆறுனதையும், நம்ம அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா, நம்ம பச்சை தண்ணி கலந்து கூட நம்ம புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 துண்டு தேங்காய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 மூடி வரும். இத அரைச்சு எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயத்த வந்து இந்த மாரி நீள சைஸ்ல கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பில. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்குனதையும், நம்ம இது கூட வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குனதையும், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர்ல உப்பு போட்டுருக்கிறதுனால, நம்ம மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டா போதும். இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் எடுத்து உள்ள போட்டு, அதுவும் அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி இது பவுடரையும் நம்ம கலந்துக்கலாம். இது எல்லாம் நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி. இது கூடவே நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு, அதுவே நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுறலாம். மசால் வந்து எல்லா பக்கம் படுற அளவுக்கு வேணும்னா, நம்ம அத கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணாதான் நல்லா உள்ள இறங்கும். இது சீக்கிரமா சுண்டி வந்துரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே மீல் மேக்கர் வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி மட்டும் மசால் மட்டும் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டா போதும். இப்ப நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்